ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். இன்னைக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் நடந்து அப்படிதான் ரியாக்ஷன் நடக்குது. நேற்று விஜய் சார் வந்து மாநாட்டில் ஒரு பேசிட்டு வராரு. யார் எம்ஜிஆர் சார் பற்றி பேசினாங்க, விஜயகாந்த் சார் பற்றி பேசினாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் ஒன்று காட்டணும்ல. ஆமாம், அந்த ஆளுங்க பார்த்துட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் சார் சார்ந்த கட்சிகள் என்ன இருக்கு, இல்லைன்னா பரவாயில்ல, இவருக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இருக்கும்போது ஏன் ஒருத்தவங்க வச்சு பேசணும். இப்போ பாருங்க, எடப்பாடி கேட்ட கேள்வி அது எந்த இடத்துல தூக்கிட்டு வர டிஃப்ரெண்ட் இல்லை. இம்மாலாம் அவங்க அண்ணா எம்ஜிஆர் கண்ணுக்கு தெரியாதவங்க இந்த மாநாட்டில் அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அதாவது 5 பேரை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்கல்ல, நீங்க அவங்களோட எடுத்துக்க வேண்டியதானே. இது எம்ஜிஆரை வச்சு ஒரு கூட்டம் அரசியல் நடத்திட்டு இருக்கு. அது அதிமுக ஒரு கூட்டம் இருக்கு, அவனு அழிஞ்சு போல இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தேவையில்ல. அண்ணாவோட பேரை வச்சு நடத்துறதுக்கு ஆள் இருக்கு. யாருன்னு கேட்டா திமுக இருக்குது. அவங்க பேரை வச்சுதான் கட்சி நடத்தினா. திமுக ஆரம்பிச்சது அண்ணாதோட தான். இவங்க 2 பேரும் ஃப்ரேம் பண்ற அளவுக்கு அப்போ உங்களுக்கு ஃப்ரேம் போயிடுச்சா என்னன்னு தெரியல கேக்குறது. அவங்களுக்கு ஃப்ரேம் போகலங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் மக்கள் நம்ம கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி இவரே மாஸ் லீடர் தானேங்க. இவரு பண்ணி ஏங்க நிறைய பேர் வரும். சும்மா சொல்லிக்கிறாரு மாஸ் லீடர். ஆனா ஒண்ணும் கிடையாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா, நீ நான் 10ஆவதுலயே அப்போ 1ஆவது ட்ரெண்டிங் போயிட்டு சொல்லிட்டு அவர் தான் ட்ரெண்டிங் உலகத்துல. பாருங்க, எடப்பாடி ஐயா சொல்றதை கேட்டுங்க. அது நீங்க சொல்லுங்க. அந்த மாநாட்டுல பேசியிருப்பாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது, யாருகிட்ட இருக்குது, அவங்க தொண்டர்லாம் எங்க போகணும்னு தெரியாம இருக்காங்க. அப்படி பேசி நம்ம அவர் பக்கம் இழுக்க பாக்குறாரு. எப்படி டிவிக்கு பக்கம் நாங்க எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டான ஆளு இப்ப நாங்க முன்னிட்டு இன்னைக்கு எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி முன்னிருக்கிறேன். ஆனா அங்கதான் ஒருத்தர் இருக்காருல்ல, கட்சி தலைமை ஏற்று ஒருத்தர் கட்சியில இருக்காருல்ல, அவர் இருக்கும்போதே நீங்க இந்த மாதிரி பேசுறது சரியா? இந்த ஒரு விஷயத்துல எடப்பாடி ஐயா சொன்னது சரியான. அவர் ஒரு கேள்வி சிம்பிளா கேட்டுக்காரு. இன்னைக்கு இவர் விஜய் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, படத்துல டேரக்டா ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். படத்துல நடிச்சுட்டு டேரக்டா அந்த ரிட்டையர் ஆஃப் ஸ்டேஜ் ஒரு 50 வயசு இல்லையா, ரிட்டையர் ஆஃப் ஸ்டேஜ் இல்ல, ஒரு வயதான கேரக்டர்ல வரும்போது உள்ள அரசியல் வராது. ஆனா உண்மையாலுமே எடப்பாடி செய்யல அடுத்த கட்டணம் அரசியலுக்காகவே அரசியல்வாதியாவே வாழ்ந்திருக்காங்க இல்லையா. அப்ப அவங்களும் ஒரு மரியாதை இருக்கு. நீங்க பெரிய ஆளுன்ற யாரும் எது பேசணும். நீங்க நேரா விஜய் சார் நேரா அரசியலுக்கு சினிமா நடிச்சுட்டு சிஎம் கேண்டிடேட். ஆனா எடப்பாடி சார் கீழே அடிமட்ட தொண்டன்ல இருந்து மேல 10 வருஷம் எங்க போனீங்க ஐயா? இது டிஎம் ஆட்சி நடந்துச்சு. டிஎம் ஆட்சி நடக்கும்போது உங்க படம் நடிச்சிட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் எங்க கேள்வி வைக்க துப்புல உங்களுக்கு. இவங்க ஏன் கேப்டன் விஜயகாந்த் சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் கட்சி முதல்ல ஆரம்பிச்ச டைம்ல இவர் சப்போர்ட் பண்ணாருன்னு கேளுங்க. அந்த டைம்ல போயிட்டு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. விஜய் சார் என்ன பண்ணாரு, ஏடிஎம்கே ஓட்டு கட்டு இருந்தாரு. அம்மா நான் உங்களுக்கு அணிலாக மாறுகிறது. விஜயகாந்த் சார் இன்னைக்கு நான் தம்பின்னு சொல்றாரு. விஜயகாந்தோட தம்பின்றாரு. விஜயகாந்த் சாரோட தம்பி. அவரோட தான் பேர் சொல்ற தகுதி இல்லாத அவரு. ஆனா அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடிகை போய் நிக்கலைங்க. இன்னைக்கு ஈவன் ரஜினி, கமல் யாரும் இருக்கட்டும், ஒரு நடிகை போய் சப்போர்ட் பண்ணல, இவரும் போய் சப்போர்ட் பண்ணல. அதை பத்தி பேசக்கூட இல்லை. இன்னைக்கு நான் அவர் ஓட்டுக்காக என்ன பேச வச்சதில்ல, அவங்க வீட்டுல பேசி கரெக்ட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அவங்களும் ஒத்துக்குறாங்க, எங்க குடும்பத்துல ஆளு மறுக்க முடியாது நம்ம. ஏன்னா அவர் எல்லாருக்குமான தலைவருங்கிறப்ப பொதுவேல மறுக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்த்து விட்டது விஜயகாந்த் இல்லைன்னா இன்னைக்கு விஜயே கிடையாது. ஏன்னா அவர் நடிச்சிட்டு இருந்த படம்லாம் வேற மாதிரி படங்கள் தெரியுங்களா. அந்த டைம்ல அடல்ட் கடலாம் படம் நடிச்சாரு அவர். இன்னைக்கு ஏன் அதெல்லாம் எடுத்து பேசுறோம், நம்ம அந்த டைம் ரசிச்சு வளர்ந்தவங்க. ஆனா அரசியல் வரும்போது இந்த மாதிரி விஷயம் சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்களோட தனி ஃப்ரேம் இருக்கும்போது நீங்க அடுத்த ஃப்ரேம்ல நுழைறீங்கன்னு கேக்குறேன். அப்புறம் என்ன, நீங்க நம்பர் 1 பொலிட்டிஷியன் சூப்பர் ஸ்டார், நீங்க ஒரு மாசு. நீங்க உங்க கொள்கையில சொல்லி உங்க கொள்கையை வச்சு கட்சி நடத்திட்டு போக வேண்டியதுனா உங்க தொண்டர்கள் ஓட்டு போட்டு போறாங்க. நல்லது நடந்துச்சுன்னா பொதுமக்கள் நாங்களும் ஓட்டு போட்டு போறோம். ஆனா இதை பத்தி பேசினா உங்க ஃபேன்ஸ் நாங்க எவ்வளவு மரியாதையா பேசுறோம், மரியாதையே எல்லாம் பேசுறது அழகாக கத்து குத்து வச்சிருக்காங்க. சொல்லிட்டு போங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச அறிவு இருந்தா டிவி ஓட்டு போறோம், டிவி கேட்ட கொள்கை என்ன இருக்கு அவங்களுக்கு கேட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல, மரியாதை பசங்களா இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருப்பாங்க தான் ஒரு சில பேர்லாம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் கேட்டுங்க. இந்த ப்ளூ சட்டை உள்ள எங்க இருந்தா இந்த ப்ளூ சட்டை? சினிமா ரிவ்யூவே கேவலம் பச்சையா பேசிட்டு எனக்கு சொல்ல சந்தேகம்னா, அவர் ஒரே சட்டை தான் இருக்கோ, சட்டையே கிடையாதோ, ஒரே ப்ளூ சட்டை இந்த மாநாட்டுக்கு பெருமை பித்தது எப்படி ஒரு 3 கோடி 4 கோடி பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யுது. அதெல்லாம் பணத்துக்காக வேலை செய்யறாங்க. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, என்ன வேணாலும் பண்ணணும். இப்ப நான் பணம் கொடுத்தனா என் சேனல்ல ப்ரமோஷன் பண்ணும். அதெல்லாம் சட்டை மாதிரி அந்த குங்குமம் பாண்டா. அது நம்ம என்ன கேட்கறோம்னு சொல்றீங்களா, நாங்க என்ன கேட்கறோம்னா, நீங்க இப்போ உள்ள காலகட்டத்துல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல மாநாடு நடந்தா மக்களும் போராடுங்க சொன்னா நீங்க எங்களை எதிர்ப்பீங்களா? எங்க எல்லாரும் தான் எதிர்த்து பேசுறோம். நாங்க இவங்க சீமானை எதிர்த்து பேசுறோம், இவரை இப்ப நடக்கிற டிஎம்கே எதிர்த்து பேசுறோம், ஏடிஎம்கே எதிர்த்து பேசுறோம். இல்லை என்ன காரணம், அவங்களும் செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. இப்ப நாளைக்கு நீங்களும் செய்யலன்னு உங்களுக்கு தான் கேள்வி கேட்கிறோம். இப்ப கேள்வி கேட்டா ஒரு இதில் பட்சம் இப்படி சாத்துறீங்க. தேவையில்லை எங்களுக்கு. நாங்க இப்படிதான் பேசுவோம், செஞ்சுட்டு பேசுங்க. ஒண்ணுமே கிடையாது. உங்க ஃபேன்ஸ்கிட்ட போய் கதறானுங்க, அழுவுறானுங்க. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு வெயில்ல பாடுபட்டு கிடந்தானோ தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு இறந்துட்டாரு தெரியுமா?
அந்த ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போனவர் இறந்து தானே அவரு. ஆமா இறந்துட்டாரு அவரு. 33 சென்னையில இருந்து வந்திருக்காரு. 33 வயசு தான் ஆகுது. ஒரு சாதா அறிக்கை கொடுக்க முடியல. அந்த இங்க உயிருக்கு ஈடு கொடுக்க முடியுமா? ஏங்க இவரு யாரு காங்கிரஸ் தலைவர் அரெஸ்ட் ஆனதுக்கு 10 நிமிஷத்துல ட்வீட் போட முடியுது அவரால. ஆமா. இன்னைக்கு உங்க தொண்டை உங்களை பார்க்க வந்து செத்து போயிட்டாரு பார்த்தவரு. 33 வயசு தான் இளைஞர் அவரு. அவருக்கு இன்னைக்கு என்ன செய்தின்னு சொல்ல வரல. இதை கேட்டு நீங்க கோவப்படுறீங்க. கோவப்பட்டு தானே நாங்களும் மக்கள்ல ஒருத்தவங்க தானேங்க. ஏங்க பாசிட்டிவா பேசும்போது ஆதரிக்க வரீங்கல்ல, உங்கள்ட்ட நெகட்டிவ் இருக்கும்போது பேசதான் செய்யணும். அதையும் ஆதரிக்கணும். அதுவும் இன்பம் துன்பத்தை சமமா எடுத்துட்டு தான் வாழ்க்கைன்ற மாதிரி அதை மாதிரி நீ எவ்வளவு டைலாக் சினிமால பேசிருப்பாரு. இன்னைக்கு இவரால ஏத்துக்க முடியல பாருங்க. மாநாடு என்ன இருந்தது? மாநாடு மாதிரி நடந்தது. ஒரு 15 நிமிஷம் குறும்படம் விளம்பரம் ஷார்ட் பிலிம் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் பிலிம் விளம்பரம் பண்ணிட்டு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஷார்ட் பிலிம் பாட்டு ஒரு பாட்டு போட்டு அதுல வந்து 2 டைலாக் போட்டுட்டு உனக்கு வைக்கிற வேட்டு ரூட்டு அப்படி பேசிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் கட்சிகளையும் கொள்கைகளையும் சொல்றது துப்பு இல்ல இவங்களுக்கு. இன்னைக்கு பேச வந்துட்டாங்க. அவரு மேல அவர் இது போற வரப்ப மாநாடு நடத்துறப்ப அவர் மேல விமர்சனம் வைக்கப்படுது. உங்க கொள்கைகள் என்னதான் உங்க கொள்கை, நீங்க என்னதான் பண்ண போற, அதே அந்த மாநாட்டில் பேசணும். அதுவும் பேசல. அதாவது சார் நீங்க சிஎம் ஆனீங்கன்னா ஃபியூச்சர் இப்படி கொண்டு போவேன், அப்படி கொண்டு போவேன், இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு போய் இந்த இடத்துல நிறுத்துமா இப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது மக்களுக்கு ஆர்வம் வந்து நீங்க எம்ஜிஆர் சார் இருக்க தேவையில்ல, அவங்களுக்கு ஒரு இருக்க தேவையில்ல. ஏன்னா ஜான் ஆரோக்கியராஜ் தானே அவரு. யாரு பணம் வாங்கிட்டாலும் செய்வாரு அவரு. அவரோ தெரியல வரல, இன்னும் உள்ள வரல. அவர் உள்ள வந்து எழுதி. ஓ அவரா? அதாவது வடநாட்டுல இருந்து வடநாட்டு இருப்பாரு. 300 கோடி 1000 கோடி அவருக்கு நம்மளாம். அது எத்தனை கோடி அவரு வாங்குற கோடிக்கு ஒரு கால்வாசி. அவர் வந்து வேலை செய்யல, அதனால வந்து இப்போ வந்து ஒன்றும் ஒர்க் ஆகல. அது வேலை செய்ய ஆரம்பிச்சாருன்னா இப்போ எல்லாம் கரெக்டா வரும். இல்ல பாருங்க, இதுல இதெல்லாம் நீங்க சொன்னா என்ன, பேசினா என்ன, செஞ்சா என்னன்னு நம்ம கேட்கறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறோம்? நீங்க ஒரு நல்ல தலைவரா இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம். அந்த தகுதி சுத்தமாவே இல்லை. என்ன காரணம்னா இன்ன வரைக்கும் நீங்க கொள்கையை அறிவிச்சுட்டு பேசுங்க சார். அவ்வளவுதான் சொல்ற விஷயம். நம்ம வேற என்ன பேசுறது சொல்லுங்க. கொள்கையை அறிவிச்சுங்க. முதல்ல உங்க தொண்டர்களுக்கு வந்து தம்பி இது கட்சிப்பா, இது ரசிகர் கூட்டம் இல்லப்பா, இது கட்சிப்பான்னு சொல்லுங்க. அதே மாதிரி சினிமா உலகத்திலேருந்து வந்தீங்க, சினிமா உலகத்தை அழிக்கக்கூடிய ஆளுகளை கூட்டா வச்சிருக்கீங்க. அந்த ப்ளூ சட்டை மாறம் பிரசாந்த், பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பசங்க கைகூலி, இவங்க கூலிப்படை மாதிரி கைகூலி மக்கள் காசு கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எந்த படத்தையும் விட மாட்டானுங்க. எந்த படம் அவங்களுக்கு காசு வந்து அந்த படத்தை உயர பேசுறாங்க. வந்து மாநாட்டுக்கு வந்து 2 பேர் ஃபயர் விட்டுருக்காங்க. ஆனா அப்படியே படம் பீஸ்ட் படம் வந்தப்போ கேவலமா கழுவி ஊத்துறானோ. அதெல்லாம் இந்த விஜய் ரசிகர் மறந்துட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்தாலே. பிரசாந்தா இருக்கட்டும், ப்ளூ சட்டை மாறினாகட்டும், இவங்க சினிமாவுக்கு அழிவு. எந்த படமா இருந்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி முதல் வேலையா இருக்கு. எல்லா படத்துலயும் இப்ப ஒரு டைரக்டர் ஆகணும்னு வச்சுங்களா, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் சைடே பார்க்க மாட்டாங்க. வெறும் நெகட்டிவ் மட்டும் தான் பேசுறது. பேசுறோம். ட்விட்டர் எடுத்தா ட்விட்டர்ல வெறுசா வந்து வெறும் ப்ளூ சட்டை மாறும். ஒரு பகுதி 1 மணி நேரத்தை விட்டுட்டு 1 மணி நேரத்தை விட்டுட்டு 1 மணி நேரத்தை விட்டு அதான் சொல்றேன். அங்க போய் கேவலங்களா பேசுறாங்க. நாங்க அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டுது. ஒரு பொது வெளியில ஒருத்தவங்களை பத்தி அக்யூஸ் பண்றோம்னா சரியான முறையில அவங்க மேல வைக்கணும், தவிர கருத்து வைக்கணும். சரி, சம்பந்தம் இல்லாம கேவலங்கள்லாம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி மதியம். அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ் ஒன்று கேட்டிருந்தாரு ஒரு தகவல்ல. என்ன கேட்டீங்கன்னா, விஜய் வந்து மற்ற அரசியல் தலைவர்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க. பொதுவாக குறிப்பிட தேவையில்ல. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா நீங்க பதில் சொல்லணும். இவரு சொல்லுங்க. உங்களை நம்ம கேள்வி கேட்கறேன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க நான் கேட்கறேன் அப்படின்னா நாங்க இதை செஞ்சேன்னு சொல்லணும். அவர் என்ன செஞ்சுட்டாரு, இவரை செஞ்சுட்டாருன்னா அப்ப நீ என்ன செஞ்சீங்க அதுதான் கேட்கிறோம். அவங்க செய்யலன்றதானே உங்களை 3ஆவது ஒரு மாற்றம் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் நீங்க அவங்களுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எதுவும் செய்ய போறதும் இல்ல, செஞ்சிட்டு இருக்கிறதும் இல்ல. என்ன செய்ய போறேன்னு கேள்வி கேட்கறவங்களை தூக்கி போட்டு நீ ஏன் கேள்வி கேட்கிறேன்? நெகட்டிவா பேசுறவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்கு அது உங்க ஆளுங்க சொல்லி கொடுக்க. வெற்று மாடல் அரசு 2.0 டிவிக்கு அப்படின்னு வச்சு சொல்லுங்க. அவங்கள மாடல் சொல்றாங்க. இவங்களே விளம்பர மாடல் தாங்க இருக்கு. அவங்களுக்கு இப்ப ஸ்டாலின் சார் ரேம்பாக இருந்தா ஒருத்தவங்க அங்க இருந்து துண்டை தூக்கி போக மாட்டா, கத்த மாட்டான். கரெக்டா வருவா, கரெக்டா போவாது. நீங்க சொல்ற ஆர்டரை மதிக்கக்கூடிய இடத்துல கூட ரசிகர்கள் இல்ல. அது இன்னைக்கு உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தர் எதிர்த்து பேசுறான்னு வச்சுக்கலாம், கூட்டத்தில் நிற்பான், அவனை போய் நீங்க அடிச்சு கொள்ளாச்சுன்னா அப்பதான் அவங்க ஆள் போய் கொள்ளுவான். இப்ப இல்ல, நாளைக்கே வந்து 2027 சிஎம் சார் விஜய் சார் தான் சிஎம் ஆகிட்டாரு வச்சுக்க. அவங்க சொல்றதை கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அப்ப சிஎம் கேட்க மாட்டீங்க. அதான் நான் ஒரு சொன்ன நம்ம லாஸ்ட் டைம் இதுக்காக மாநாடுக்கா போகும்போது என்ன ரோட்ல அராஜகம் மட்டும் போறாங்க. நம்ம எத்தனை பேர் நமக்கு எடுத்து இதுதான் இடையூறுங்க. எங்களுக்கு இடையூறாக தான் கேள்வி கேட்குறோம். எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். எப்பனா தான் சேர்த்தான் உண்மைதானே? ஆமா, ஃபேக்ட் தான். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போய் கதறிட்டு போங்க, அழுது நீங்க தான் அழிய போறீங்க. அவ்வளவுதான். அவங்க நல்லா இருப்பாங்க நாளைக்கு. இன்னைக்கு விஜய் சார் நல்லா இருப்பாங்க. மக்களை நீங்க வந்து முட்டாளாக்காதீங்க. நல்ல ஒரு தெளிவோட மக்கள் இருக்கு. அந்த மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க வந்து 3 வச்சு வந்து என்ன பண்ணுது, தான் தான் வந்து யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன், உங்களுக்காக நிக்கிறேன் சொல்லி மக்கள் முட்டாளாக்குறாங்க. அப்படி கிடையாது. உண்மையான அரசியல்வாதி இருக்காங்க.
இன்ன அவங்க வரைக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. உங்களை போய் கூப்பிட்டீங்கன்னா உள்ள உண்டு உண்மையான இருக்க அரசியல் மறைச்சிடுறீங்க நீங்க. இதுதான் சொல்லுவோம். இன்ன வரைக்கும் நிறைய கேஸ் ஒன்றும் இல்லைங்க. நீங்க பிஃபோர் ஆஃப்டர்னா பிரிச்சிருங்க. இது இப்ப நடந்த விஷயங்களுக்கு எதுக்கு நீங்க குரல் கொடுத்துட்டீங்க? ஆமா. நல்ல யோசிச்சு பாருங்க. தெரியாம சைக்கிள்ல போயிட்டு இவங்களை பாக்குறது எல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக பாக்குறது தான். இவரு இறந்து போனாங்களே அவங்களே பாக்குறது. ஆமா. கல்வி தரத்தை உயர்த்ததை பத்தி பேச தெரியல. ம். கல்வி தரம் எப்படி உறுப்பினர் பண்ண தெரியல. மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொண்டு வரணும் சொல்ல தெரியல. மக்களுக்கு இந்த கம்பெனி ஆரம்ப வைப்பான்னு சொல்ல தெரியல. எவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்களோ வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியல. அது கட்சிக்கு தான் கொள்கை என்ன தெரியாத கட்சிக்கு போய் நம்ம என்ன பண்றது? எதுக்குன்னு இது சொல்லும்போது டிவிக்கே தான் இருக்காங்க. என்னன்னு ஒண்ணு தெரியலையே. அதான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில தமிழக வெற்றி கிளம்பு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பெரிய பெரிய ஆளில் வச்சு போலாம், எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் ஒரு எழுதி தரோம், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க கட்சி மேம்படும் அப்படின்னு நாங்கள் எழுதி தரோம். நாங்க எழுதி தரோம் சார். நாங்க எழுதி தரதை நீங்க பேசினாலே நீங்க அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடல. ஒன்றும் இல்லை, நீங்க முதல்ல தமிழ் பேசி பழகுங்க. முதல்ல ஒரு மேடை பேச்சுல என்ன பண்ண இங்கிலீஷ்லேயே போயிட்டு விட்டுறீங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க. அதுவே தமிழர்களுக்கான அசிங்கம். ஏன் நாங்கள் தமிழ்ல பேச சொல்றோம்னா அடுத்த வர தலைமுறைகள் தலைவரை பார்த்து கத்துவோம். தமிழ் தெரியாம இருக்குல்ல. இப்ப விஜய் சார் தமிழ்ல பேசினார்னா, தூய தமிழ்ல பேசுறாரு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி தேடுவாங்க. தமிழோட வளர்ச்சி அதிகமாகும். லைன் இஸ் நாட் a lion. இது யாரு? ஏதோ ஒரு போய்ட்ல கோட்ஸ் படத்துல சொல்றாங்க டயலாக். அது அவர் பேசுறது அப்படிதாங்க இருக்கு. போய்ட்ரி சொல்லுவாங்கல்ல, வெளில வந்து ரைம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்கு யாருக்கு ரைம் சொல்றீங்க? உங்க அந்த பால்வாடி பசங்களுக்காக ரைம் சொல்லி பழகிட்டு இருக்கீங்களா? அதை வந்து அப்படியே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. அதாவது நாங்கள் தமிழ்னு பேசுறதால உடனே என்ன பண்ணுறது, கொண்டு போய் நாம் தமிழ் நினைக்கிறோம். நாம் தமிழே போட்டு அடினே பிறந்திருக்கோம். என்ன காரணம் கேளுங்க. தப்புன்னு தான் யாராக இருந்தாலும் கேட்போம். தாயாக இருந்தாலும் குற்றம் தான் அந்த மாதிரி கதை. அது நாம் தமிழராது யாருமே தெரியும் எங்களுக்கு கிடையாது. தப்புன்னு தான் யாராலும் கேட்போம். இதுதான் தயவு செஞ்சு மக்களுக்கான அரசியல் பண்ணுங்க. உங்க விளம்பர அரசியல் நீங்களும் பண்ணாதீங்க. டிவிக்கு பார்த்து விளம்பர அரசியல் பண்ற மாதிரி தான் இருக்கு. மக்களுக்கான அரசியல் பண்ணுங்க. கொஞ்சமாச்சும் மக்கள் மேல ஒரு நம்பிக்கை விதைக்கிற மாதிரி பண்ணுங்க. மக்களோட ஒரே ஒரு போராட்டம் நடத்துங்க சார். நாங்க கேட்கறதான், உங்க பவுன்சர் எல்லாம் விட்டுடுங்க. மக்களோட மக்களை இறங்கி இன்னும் ஒரு போராட்டம் நடத்துங்க. எம்ஜிஆர் நீங்க எடுக்கணும் அவசியமே கிடையாது. உங்க கொள்கையை பார்த்து அப்பா இவரு நம்மளுக்காக போராட ஒரு தலைவன் வந்துடான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு தானா வந்து கும்பிங்க. நீங்க விளம்பரமே தேவையில்லை, உங்களுக்கு பிரேமே தேவையில்லை. இதான் நான் சொல்ல வர்றது. இது தெரியாம சும்மா தற்கூறுதனமா உங்க ஃபேன்ஸ் வந்து புலம்புறாங்க. அதான் பெரிய கஷ்டமா இருக்கு. புலம்புங்க, சந்தோஷம். எனக்கு ஆனா என்ன சந்தோஷம் தெரியுமா, நீங்க நெகட்டிவ் கமெண்ட் போட சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க விஜய் வந்து உங்களை வளர்த்து வச்சிருக்காரு. நீங்க போற ஒரு கமெண்ட்ஸும் உங்க தலைவனுக்கு தான் ஆப்பு. சந்தோஷம். இதை சொல்ல விரும்புறீங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதை பத்தி பேசலாம், அதை பத்தி பேசலாம்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கீழே பண்ணுங்க. நாங்க அதை பத்தி பேச தயார். நன்றி, வணக்கம். இது முழுக்க எங்களோட கருத்து தான். யாரையும் சொல்லி கொடுத்தோ நீங்க பேசி காசு வாங்கிட்டு நாங்க பேசல. எங்களை கருத்து நாங்க பதிவு பண்றோம். பொதுவா ஒரு மக்கள் இருந்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு கருத்து இருக்கும். இது வந்து நாங்க பொதுமக்கள்ல பல விஷயங்கள்ல இந்த அரசால பாதிக்கப்பட்ட நாங்க பேசதான் செய்வோம்.